ஜாலியான வாழ்க்கையில் ஜாலியான பயணம், கொஞ்சம் ஜாலியாக ட்ராவல் பண்ணுவோமா? ஸோ நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்குகிறோம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை நம்மளை டிசைட் பண்ணுது. ஸோ அதில் ஒரு முக்கியமான வீடியோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அது சொல்லுற வீடியோ சேனலுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இது சம்மந்தமாக அடுத்த ஒரு வீடியோ இப்போது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ மனித வாழ்க்கை, நம்ம வாழ்கிற கணக்கீடு இப்போது பார்க்க போகிறோம். இப்போது பொதுவாக கணக்கீடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் ஒன்று அது சம்மந்தமாக ஏதாவது பண்ணுவீங்க, இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது பண்ண மாட்டீங்க, கண்டுக்காமல் போயிடுவீங்க. இதனோட தொடர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரிலேஷன் உங்கள்கிட்ட தொடர்ந்து கன்டினியூ ஆகுது அப்படின்னாக்கா, அந்த ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கனெக்ட் ஆகிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் ஃபேவராக இருக்கும். அதை கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணும்போது ரிசல்ட் இன்ஃபேவராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாகவும் ப்ரூஃப் பண்ணுவாங்க. எப்படின்னா, இன்டகரல் ஆஃப் பர்த்து டெத்து, லிமிட், லோயர் லிமிட் பர்த்து, அப்பர் லிமிட்டு டெத்து. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரகிள், பக்கத்தில் டிடி. ஸோ அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிடி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னாக்கா அதில் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது நீங்கள் வாழ்கிற சூழலில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தான் ஸ்ட்ரகிள்ஸ். ஸ்ட்ரகிள்ஸ் சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம், நியூசன்ஸாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் டிடி என்பது காலத்தின் சிறிய வேறுபாடு. அந்த சிறிய வேறுபாடு ஒரு ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷன் சின்னதாக பெருசான்றது இண்டிபெண்ட்டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கூட காலத்தின் சிறிய வேறுபாடு. அதில் உங்களோட தொடர்பு, டெவலப்மெண்ட், இன்டகரல். ஓகேவா? ஸோ அது குமுலேட்டிவாக கொண்டு போகிற அந்த இன்டகரல் அது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு வேல்யூ ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆன்சரை கொடுத்துரும். ஓகேவா? ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக பர்த் டு டெத்து அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்குன்னு எழுதப்பட்ட அந்த விதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போன விதி, போன கர்மா, முன்னோர்கள் சேர்த்து வச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்குன்னு உரிய அந்த பிஹேவியர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பிறப்பு டு இறப்பு அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. அதில் நீங்கள் உங்கள் வேல அந்த ஸ்ட்ரகிளை அப்ரோச் பண்ணுற அந்த காலத்தில், ஓகேவா, நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருந்துட்டீங்க. நீங்கள் என்னவாக இருந்துட்டீங்க? கான்ஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா, அப்போ நீங்கள் எந்தவித ரியாக்டும் அந்த ஃபங்க்ஷன் மேலே பண்ணலை. அந்த ஃபங்க்ஷன் மேலே நீங்கள் எந்தவித ரியாக்டும் பண்ணலை. ஆனால் அது உங்களை கிராஸ் பண்ணி போகுது. அப்போ அது என்ன பண்ணிட்டு போயிடும் அப்படின்னாக்கா, காலம் அப்படின்ட்டு ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு போயிடும். ஓகேவா? ஸோ காலம் அப்படின்ற அந்த ஒரு ஆன்சரில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட பர்த்து டு டெத்து, ஸோ எழுதப்பட்ட அந்த விதி சப்ராக்ட் ஆகும். ஸோ அந்த டீயில் ரீப்ளேஸ் ஆகி சப்ராக்ட் ஆகும்போது அதில் வந்த ஒரு ரிசல்ட், ஆன்சர், அந்த ஸ்ட்ரகிளில் மல்டிப்ளை பண்ணி அது உங்களோட வாழ்க்கையாக கொடுத்துரும்.
அது உங்களோட வாழ்க்கையை கொடுத்துரும். இதுலேயே அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றத ஆப்ரேட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதில் ரிஸ்கிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணிடுறீங்க, ஜாயின் பண்ணிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணிடுறீங்க. ட்ராப் பண்ண உடனே இப்போது அது என்ன ஆகும்னா, அது கண்டினியூஸ் வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபெண்ட் ஆகி நாட் ஃபங்க்ஷனாக ரிசல்ட் ஆகிடும். ஸோ அப்போது ஃபைனல் அவுட்புட்டு நாட் ஃபங்க்ஷன். இப்போ நாட் ஃபங்க்ஷன் இன்டகரலில் மாட்டும் போது அதுக்கு சொல்யூஷன் அப்படின்றது அன்அவைலபிள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்ஷியலாக நீங்கள் ஆப்ரேட் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையோட அந்த இமேஜஸை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, சொல்யூஷன் இருக்காது. அந்த சொல்யூஷனில் உங்கள் விதியோ இல்லை உங்களோட அந்த பிஹேவியர்ஸோ என்ன அப்ளை பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷனாகவே ஜேர்ன் பண்ணும். ஓகேவா? அந்த கன்ஃபியூஷனாகவே ஜேர்ன் பண்ணும்போது அடுத்த ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அந்த ஸ்ட்ரகிள் சின்ன காலத்துக்குள்ளே ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா, ஸோ போன இதில் பாதியில் மிஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒன்று இன்ஆப்ரேட்டிவாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா ஏதோ ஒன்று தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், அவுட்புட்டு ஜீரோன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துட்டு போகும். ஓகேவா? ஆனால் அதை நீங்கள் அடுத்து எடுத்து செய்யணும் அப்படின்ட்டு ரன் பண்ணும்போது அது ஒரு ஃபங்க்ஷனாக கண்டுபிடிச்சி அந்த ஃபங்க்ஷனோட விளைவில் நீங்கள் அந்த காலத்தை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதனோட இன்டகிரேஷன் அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை கொடுத்துரும். இப்போ அந்த அவுட்புட்டில் உங்களோட கர்மா ரீப்ளேஸ் பண்ணி ஏற்கனவே அவைலபிள் டு பி அவைலபிள் அதை சப்ராக்ட் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் தான் உங்களோட வாழ்க்கை. புரியுதுங்களா? கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கவனித்து பாருங்கள். ரொம்ப பெரிய கான்செப்ட். ஓகேவா? இப்போது இதுலேயே இன்னொரு பார்ட் இருக்குது. இப்போ 2 பார்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஸ்ட்ரகிளை ரியாக்ட் பண்ணாமல் கொண்டு போகிற ஒரு ஸ்டைல். ரெண்டாவது ஸ்ட்ரகிள் ஆப்ரேட் பண்ணி ட்ராப் பண்ணி திரும்ப அடுத்த ஸ்ட்ரகிள் வழியாக லைஃப்பை சேவ் பண்ணிக்கிற ஒரு ட்ராக். 3வது ட்ராக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, அந்த ஸ்ட்ரகிள் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய எந்த இதுக்குமே பவுண்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, அது ஏதோ ஒரு கர்வ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு டெஃபினட்டு ஆன்சர்ஸ் கிடையாது. ஆனால் அது ஏதோ ஒரு கர்வ் மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்து ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, அது ஒன்று டாமினண்ட்டாக இருந்ததுனாக்கா அந்த கர்வை ரெகக்னைஸ்டு ஆப்ரேஷனாக மாற்றி கொடுத்துரும். அது டாமினண்ட்டாக இல்லை அப்படின்னாக்கா வாய்ட் அழிச்சிடும். ஓகேவா? இப்படி தான் வாழ்க்கையோட அத்தனை பக்கங்களும் இயற்கையை தீர்மானிக்குது. நிறைய விஷயங்களில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விதி பொருத்தமாக இருக்கும். என்ன விதி? இன்டகரல் ஆஃப் லோயர் லிமிட் பர்த் அப்பர் லிமிட் டெத் ஸ்ட்ரகிள் ஃபங்க்ஷன் டிடி. டைம் மைனர் சேஞ்ச், அதனுடைய ரிசல்ட்டு தான் வாழ்க்கை. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.